வாழ்க வளமுடன். மனங்கள் அத்தியாயம் 58. என்னடானா, உடம்புக்கு காலையில் என்ன சாப்பிட்லாம், மத்தியானம் என்ன சாப்பிட்லாம், இந்த சத்து சேருமா, அந்த சத்து செய்யணுமா, நரம்புக்கு எது, எலும்புக்கு எது, சதைக்கு எது, பிரெயினுக்கு எது, வயிற்றுக்கு எது, கிட்னிக்கு எது அப்படின்னு சொல்லி டாக்டர் போகிறாங்க, செல்லில் யூடியூப்பில் பார்க்குறாங்க. அது இதுன்னு போட்டு கன்ஃபியூஸ் ஆகி மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு, நான் இது சாப்பிட்டேன் சரி வரல, அது சாப்பிட்டேன் சரி வரலன்னு. ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, நீ என்ன வேணாலும் சாப்பிடுங்க, அதை பற்றி கவலை இல்லை. சரி, இப்போ இங்கே நீங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கீங்க. நவதானியங்களை பற்றி சொல்கிறாங்க, கோதுமை பற்றி சொல்கிறாங்க, கேழ்வரகு பற்றி சொல்கிறாங்க, கம்பை பற்றி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு சைனாவிலையோ, இல்லை ஒரு ஜப்பான்லேயோ, இல்லை ஒரு நியூசிலாந்துலேயோ, இல்லை அமெரிக்காவிலேயோ, இல்லை இதெல்லாம் இருந்தால் அவங்களாம் என்னங்க பண்ணுவாங்க? உயிர்களுங்கிறது வந்து அது அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி, ஜெர்மனியில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பட்டிக்காட்டில் இருந்தாலும் சரி, உயிருங்கிறது ஒன்று தான். அந்த ஹெல்த்துக்கு என்ன தேவை? உடம்புக்கு என்ன வேணாலும் நான் சாப்பிட்லாங்க. விட்டமின்ஸுங்கிறது வந்து, அதாவது நம்ம குழந்தை பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும், அது 90 வயசாக இருக்கலாம், 150 வயசாக இருக்கலாம், 120 வயசாக இருக்கலாம். சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சூரிய சக்திலேருந்து எடுத்துக்கிறாங்க, மூச்சு காற்றுலேருந்து எடுத்துக்கிறாங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்கிறார். நம்ம வந்து சாதாரண மனுஷன்தான். நம்ம வந்து வீட்டுக்காக உழைச்சாகணும், வேலைக்கு போகணும், பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாற்றணும், இவ்வளோ இருக்குது. கடனை அடைக்கணும், முன்னேறணும், இப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த இதில் நடுவில் வந்து உடம்பு முடியாமல் வருது, வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டயட்டுங்கிறது நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க. காலையில் என்ன பழைய சாதம் சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க, இல்லை ஒரு வேர்க்கடலை சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க, இல்லை பிரெட் ஆம்லெட் தான் சாப்பிடுங்கன்னா சாப்பிடுங்க, கோதுமை ஐட்டம் தான் சாப்பிடணும் சாப்பிடுங்க, என்ன வேணாலும் சாப்பிடுங்க. ஆனால் ஒன்று சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா யோசனை பண்ணிங்க. நம்ம 100 இட்லி கூட சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு தகுந்த கலோரியை வெளியேற்றிடுங்க. உடம்புக்கு தேவையான சத்து மட்டும் தான் கிடைக்கும். டெய்லி இட்லி சாம்பார் அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபுட் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ஃபுட்லேயும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் முருங்கைக்கீரை, தண்டுக்கீரை, உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகா, இப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம். நமக்கு தெரியாமல் எவ்வளோ உணவுகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம சாப்பிட்டது கிடையாது. அது ஒவ்வொன்றையும் தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டு உடனே அதை மறுநாள் வாங்கி அதை ஒரு நாளைக்கு சாப்பிட்றது, மறுபடியும் தான் கிடையாது. உடம்பை பற்றி கேர் பண்ணாதீங்க. உடம்பை பற்றி கேர் பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம், ஒரு நாளைக்கு ஹோட்டலுக்கு போங்க, ஒரு நாளைக்கு வந்து பச்சை காய்கறிகள் சாப்பிடுங்க, நவதானியங்களை ஊற வச்சு சாப்பிடுங்க, ஃபாரினில் என்ன சாப்பிட்றாங்கிறத பாருங்கள். அதான் யூடியூப்பில் எல்லாமே போடுறாங்களே, எல்லா கண்ட்ரிலையும் என்ன சாப்பிட்றாங்க, என்ன வைக்கிறாங்க. ஆனால் முக்கியமாக நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் சாப்பிட்லனாலும் உடம்பு ஹெல்த்தாகுதோ இல்லையோ, உடம்பு அழகாக வருதோ இல்லையோ, மனசு இல்லையோ, பிரெயினோட வளர்ச்சிக்கு என்ன சாப்பிட்றீங்கிறது தான் முக்கியம். எல்லாருமே உடல் வளர்ச்சிக்காக தான் சாப்பிட்றாங்க. ஆனால் பிரெயினை எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது, பிரெயினுக்கு எது முக்கியம், அதுதாங்க உங்களை வந்து லிஃப்ட் ஆக்கி கொண்டு போகிறது. பிரெயின் வந்து உலகத்தில் வந்து பெரிய பெரிய ராக்கெட்லேருந்து சின்ன குண்டு பிளேடு வரைக்கும் கண்டுபிடிக்கிறது பிரெயின் தான். அந்த பிரெயினுக்கு என்ன ஊட்டச்சத்து கொடுத்தா நல்லா வரும், அந்த பிரெயின் வந்து பக்காவாக வச்சுக்கோங்க, அதுக்கு ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கோங்க. அது எந்த பிரச்சனையாக வந்தாலும் அது எதிர்கொள்ளணும். நீங்கள் சும்மா உட்காந்துருந்தா கூட அது போய் அடிச்சுட்டு வந்துடும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. அதுக்கு என்ன சக்தி கொடுக்கலாங்கிறத யோசனை பண்ணுங்கள். நானும் யோசனை பண்ணுறேன், நீங்களும் யோசனை பண்ணுங்கள். வணக்கம். ஆனால் விட கூடி சீக்கிரம்